இன்னைக்கு ஐயனார் துணை எபிசோட்ல பாண்டி வானதிக்காக வண்டி வாங்கி வச்சிருக்கத அந்த கடையில் இருக்கிறவங்க வானதி கிட்ட வந்து காட்டுறாரு. உடனே வானதி வந்துட்டு ஏதோ ஒரு வண்டியை மூடி வாசல்ல வச்சிருந்தா அது எனக்கா ஆயிடுமா, பாண்டி எனக்காகலாம் எதுவுமே செய்யாது, இதுவே அவங்க அண்ணி கேட்டுனா உடனே எல்லாமே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பையன் வந்துட்டு உனக்காக தான் வானதி பாண்டி வந்து இந்த வண்டியை வாங்கிட்டு 2 நாளாக இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி பாண்டி கிட்ட அப்படியா பாண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டியும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே வானதி வண்டிய பார்த்துட்டு, "நீ நல்லா தொடச்சு வச்சிருக்க. இருந்தாலும் அந்த வண்டிய பாரு, அதுதான் சூப்பரா புதுசாவே இருக்கு. லேடீஸ்லாம் ஓட்டுற மாரி நல்லா கெத்தா இருக்கு. எனக்கு அந்த வண்டி தான் புடிச்சிருக்கு. நான் அதையே வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டிக்கு வந்துட்டு உடனே ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. "சரி நீ கிளம்பு இப்போ" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதி வந்து, "நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆவுற? நானா வந்து சுயமா இண்டிபெண்டன்ட்டா ஒண்ணு செஞ்சுட்டேன்னோனே உனக்கு டென்ஷன் ஆவுதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வானதி வந்து, "உனக்காக நான் சாக்லேட்லாம் வேற வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்லி சாக்லேட் குடுக்குறாங்க. உடனே பாண்டி வந்து அந்த சாக்லேட்ட தூக்கி போட்டுடுறாங்க. உடனே வானதி வந்து, "நீ ஏன் பாண்டி இப்படி நடந்துக்கிற? இனிமே நீயே என்ன தேடி வருவல்ல, அப்ப நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதோட அடுத்த சீன்ல சோழன் வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப சேரனும், பல்லவனும் இருக்காங்க. அங்க போயிட்டு பல்லவன்ட்ட சோழன் பேசுறாங்க. பல்லவன் சரியாவே பேச மாட்றாங்க. அடுத்தது சேரன் கிட்ட வந்துட்டு சோழன் என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்னைக்கு சொல்லும்போது கூட அவர் அமௌண்ட்ட குடுப்பாருன்னு நான் நினைக்கலண்ணே. நான் நிலா ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிடுச்சு. பரவால்ல அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் அண்ணன் வந்து ஒழுங்கா பேசாம திரும்பிட்டு போறாங்க. உடனே சோழன் வந்து, "என்னண்ணே ஏன் பேச மாட்டேங்கிற? என் மேல கோவமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்டா, நீ என்ன செஞ்சாலும் நான் உன்ட்ட பேசணுமா? நீ எப்படிலாம் என்ன பேசின?" அப்படின்னு சொல்லி சேரன் அண்ணா கேட்குறாங்க. உடனே நிலா கூட இப்ப ஆஃபீஸ்ல வந்துட்டு, "ஏன் அப்படி அண்ணன பேசுனீங்கன்னு?" சொல்லி கேட்டது. ஆனா எங்க அண்ணன் வந்து அதெல்லாம் கோச்சுக்காதுன்னு நான் சொன்னேன். ஆனா நீ வந்து உண்மையாவே என் மேல கோவமா இருக்கியா? அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "நீ எனக்காக ஏதாவது பேசியிருந்தீன்னா கூட நான் கோவப்பட்டுருக்க மாட்டேன்டா. ஆனா நீ எடுத்ததுமே நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன்ற மாரி பேசின. கோவம் வராதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்து சோழன் வந்துட்டு, "இல்லண்ணா நிலா விஷயத்துல ஏதாவது தப்பானா அவ என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. இன்னமும் அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல இருக்கிறத என்னால நம்பவே முடியல. அதனால தான் நான் அவ விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டேன். ஆனாலும் நான் பேசினது ரொம்ப தப்பு தான். என்ன மன்னிச்சுடுங்கன்னு" சொல்லி சாரி கேட்டு அப்புறம் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்ப வந்து கரெக்ட்டா சந்தா வந்து கால் பண்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லி வைக்க பார்க்குறாங்க. சந்தா திருப்பி திருப்பி கால் பண்ணோனே, சோழன் வந்து என்னாது முக்கியமான விஷயமா இருக்க போது, எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேரன் அண்ணாவும் அத அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. அங்க சந்தா வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு, "உங்கள்ட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து 3 நாள்ல கல்யாணம் பண்ண போறாங்கன்னு" சொல்லி அழுதுட்டே சொல்றாங்க. உடனே சேரன் அத கேட்டு ஷாக் ஆயிட்டு என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, சந்தா அங்க யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி ஃபோன வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க எடுக்கலன்னோனே, வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலாவும் வந்துடுறாங்க. உடனே பாண்டி வந்துட்டு அவங்க 6 மாசம் கழிச்சுன்னு தானே சொன்னாங்க. இப்ப எப்படி உடனே பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா வந்து அவங்க அப்பவே முதல்ல ஒத்துக்கவே இல்ல. நம்ம திருப்பி திருப்பியும் சொன்னதும் வேற வழியே இல்லாம தான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம நியாயம்லாம் கேட்க முடியாது அப்படின்றாங்க. உடனே சேரன் கிட்ட வந்துட்டு சந்தா என்னதான் சொன்னாங்கண்ணே அப்படின்னு நிலா கேட்குறாங்க. என்ன வந்து உடனே கூட்டு போயிடுங்கன்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு நம்ம போய் அப்பனா வந்து அவங்கள கூட்டிட்டு வந்துரலான்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "ஆமாம்ப்பா நான் உடனே கிளம்பி போறேன். சந்தாவ போய் கூட்டிட்டு வர போறேன்" அப்படின்னு சேரனும் சொல்றாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாரி அநியாயமா பண்ணும்போது நம்ம மட்டும் எதுக்கு நியாயத்த பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவமா சேரன் வந்து சந்தாவுக்காக கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதோட இன்னியோட எபிசோட் முடிஞ்சிருச்சு.